புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. குறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நான் தேடி இறைவானின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. குறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நான் தேடி மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோயிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோ. இறைவானின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். கழிந்த 6 வாரங்களாக நாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு விழாக்களை கொண்டாடி கொண்டுதான் இருந்தோம். ஆனால் அனைத்து விழாக்களுக்கும் சிகரமாக விளங்கும் மூவரும் கடவுளின் பெருவிழாவை நாம் நமது அன்னை திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையாக, மகனாக, தூய ஆவியாராக நம்மிடையே வாழ்ந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். புனித அகஸ்தீனார் கூறுவார், அன்பை கண்டு கொண்டால் மூவரும் இறைவனை கண்டு கொள்ளலாம் என்று. மூவரும் கடவுளை உலகிற்கு முதலாக அறிமுகப்படுத்தியது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதற்கு முன்பாக ஆண்டவர் தனித்திருப்பவர், தனித்து இயங்குபவர், தனியாக வாழ்பவர் என்ற ஒரு எண்ணத்தோடு யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த இறைவன் குடும்பமாக வாழும் இறைவன் என்று கூறி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மூவர் இறைவனை நாம் குடும்பங்களிலும் நமது உள்ளங்களிலும் கொண்டு வாழ வேண்டும் என்று நம்மை இறைவன் அழைக்கின்றார். இந்த வேளையிலே நாம் உறவுகளை சுயநலத்திற்காக பார்க்கிறோமா, அல்லது பணம் இருந்தால் மட்டும்தான் உறவுகள் நீடிக்கும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறோமா? ஏழைகளை உறவுகள் என்று இல்லை என்று ஒதுக்கி தள்கிறோமா? பணக்காரர்களை என் உறவு என்று நாம் கூறிக்கொள்கிறோமா என்று நாம் அனைவரும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைவிட மேலாக இறைவனோடு நமது உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த கேள்விகளோடு இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ள தடையாக இருக்க நமது பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே,
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே 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 இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமிம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இரங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமே ஆமே ஆமே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புரிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34 இறைவசனங்கள்
4 முதல் 6 மற்றும் 8 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டும் தாழ்த்தி வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்றி பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாயரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்றி பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானத்தின் நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும்
எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு மூவொரு இறைவனுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை விசுவாசம் மூவர் இறைவனிலேயே அடங்கி இருக்கின்றது. வழக்கமாய் எந்த ஒரு ஜெபத்தையும் துவங்குவதற்கு முன்பாக நாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சிலுவை அடையாளம் வரைந்து அந்த மூவர் இறைவனுடைய ஐக்கியத்தை, ஒன்றிப்பை நாம் வெளிப்படுத்துவோம். ஜெபம் முடிகின்ற பொழுதும் அதே அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துவோம். இது ஜெபத்தில் மாத்திரமல்ல, மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த மூவர் இறைவனுடைய விசுவாசத்தின் அடித்தளம் அடங்கி இருக்கின்றது. எந்த ஒரு நிகழ்வாகவும் செயல்பாடாகவும் இருந்தாலும் இந்த மூவர் இறைவனை விட்டு நிச்சயமாக எந்த ஒரு கிறிஸ்தவனும், இன்னும் குறிப்பிட்டு சொல்வதென்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவனும், இதிலிருந்து பிரிந்து அல்லது வேறுபட்டு செயல்பட முடியாது. ஒருவேளை இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லி ஏராளம் வந்திருக்கலாம். ஆவியானவரை மாத்திரம் மையப்படுத்துகின்ற சில சபைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அல்லது மணுமகனை மாத்திரம் வலியுறுத்துகின்ற சில சபைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இவற்றிற்கு மத்தியில இந்த மூவர் இறைவனுடைய விசுவாச பின்னணி, வளர்ந்த வரலாற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலே இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டதை போல சீனாய் மலைக்கு மோயிசன் ஏறி செல்லுகின்ற பொழுது 2 கற்பலைகளை எடுத்துச் செல்லுகின்றார். யாவே இறைவன் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை அவர் அந்த சீனாய் மலையிலே பெற்றுக்கொள்ளுகின்றார். அதுல முதல் கட்டளையே என்ன அப்படின்னா, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. இது வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை சிந்தனை. என்ன அப்படின்னா, கடவுள் ஒருவர் மாத்திரமே, வேற கடவுள் இல்லை. அப்போ வழி வழியாக ஆண்டாண்டு காலமாக, ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வலியுறுத்தப்பட்ட
ஒரு அடிப்படை விசுவாச சிந்தனை என்ன அப்படின்னா கடவுள் ஒருவரே. அதனாலதான் யாவே இறைவன் எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, நம்மை தவிர வேறு கடவுள் நமக்கு இல்லை என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார். எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ராயல் மக்கள் விலகிச் சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரே இறைவன் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்குள் ஆழப்பதிக்கின்றார். இந்த யாவே இறைவனை விட்டு அவர்கள் தங்களுக்கென்று உருவங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டார்கள், அதை வழிபட்டார்கள். அல்லது வேற்று தெய்வ வழிபாடு அவர்களுக்குள் இருந்தது, அல்லது சிலை வழிபாடு அவர்களுக்குள் இருந்தது. அப்பொழுதெல்லாம் யாவே இறைவன் இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்களுக்கு கொடுத்த அடிப்படை நம்பிக்கை கடவுள் ஒருவரே. உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாம் மாத்திரமே, வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக. அப்போ இந்த இஸ்ராயல் மக்களுடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் ஊனிலும் உடலிலும் ஊறி போன ஒரு சிந்தனை, யாவே இறைவன் மாத்திரமே தங்களுடைய கடவுள். அப்ப அவங்க ஒற்றை கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையில வளர்ந்தவர்கள். ஆனால் எப்பொழுது இந்த மீட்பின் செய்தி இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதோ அன்று தொட்டு மறைமுகமாகவும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல நேரடியாகவும் மூவர் இறைவனை பற்றிய ஒரு சிந்தனை கொடுக்கப்பட்டது. அப்ப அது எந்த இடத்துல அது உருப்பெறுகின்றது என்றால், அல்லது உருவம் பெறுகின்றது என்றால், எப்பொழுது இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாரோ அப்பொழுது இந்த மூவர் இறைவனை குறித்த அந்த அடிப்படை விசுவாச சிந்தனை முழு உருவம் பெறுகின்றது. அதுவரை அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வியல் பின்னணியில் யாவே இறைவன். அதனாலதான் எங்க போனாலும் சரி அவர்கள் யாவே இறைவனை மாத்திரமே நம்பி சென்றார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு மனுவுரு எடுத்த பொழுது இந்த மூவர் இறைவனுடைய அடையாளம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது. குறிப்பிட்டு சொல்வதென்றால் அந்த திருமுழுக்கு தான் முதல் நிகழ்வு, மூவர் இறைவனுடைய அந்த முதல் நிகழ்வு. வானத்திலிருந்து ஒரு குரலொலி, தந்தையனுடைய குரலொலி. தண்ணீரிலே ஆண்டவர் இயேசு, மீண்டுமாக புறா வடிவில் ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்குகின்றார். இந்த இடத்துல மூவர் இறைவன் முதலாக அடையாளப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அவர் வெளிப்படுத்தப்படுகின்றார். அன்று தொட்டு அந்த மூவர் இறைவனுடைய சிந்தனை இந்த இஸ்ராயல் குலத்திற்குள் ஒரு புரட்சிகரமான விசுவாச சிந்தனையாக புகுத்தப்படுகின்றது. இது புகுத்தப்பட்ட சிந்தனை அல்ல, இயற்கையாகவே கடவுள் வாழ்வியல் வழிகாட்டு முறையை இந்த மனித குலத்திற்கு கொடுத்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு விசுவாச மறையுண்மை. ஆதிகாலத்திலே இறைவன் ஒருவர் என்ற சிந்தனை தேவைப்பட்டது. காரணம், அந்த காலகட்டத்திலே பல கடவுள்கள் வழிபாடு இஸ்ராயல் குலத்தில் மாத்திரமல்ல, மாறாக சுற்றி இருந்த அத்தனை சமூகங்களிலும் இருந்தது. எனவே அவர்கள் நேரத்திற்கு ஒரு கடவுள், காலத்திற்கு ஒரு கடவுள் என்று சொல்லி அவர்கள் பல கடவுள் வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே அந்த காலகட்டத்திலே மோயிசன் வழியாக யாவே இறைவன் ஒற்றை கடவுள் வழிபாட்டு முறையை வலியுறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு அல்லது ஒரு நெருக்குதல் அந்த இடத்திலே இருந்தது. எனவே யாவே இறைவன் மாத்திரமே என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கடவுளுடைய அடிப்படை வாழ்வியல் கோட்பாடும் நெறிமுறையும் என்ன அப்படின்னா ஒன்றித்திருத்தல், ஐக்கியப்பட்டிருத்தல். அந்த இடத்துல தான் தந்தை, மகன், தூய ஆவியார் முழு உரு பெறுகின்றார்கள். தொடக்கத்திலேயே உலகத்தை படைக்கின்ற பொழுதே இந்த மூவர் இறைவனுடைய சாயல் நிச்சயமாக தெரியும். எங்க அப்படின்னா தந்தை படைக்கின்றார், இந்த உலகை படைக்கின்றார். இந்த உலகை படைக்கின்ற பொழுது அந்த தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இறுதியிலே மனிதனை படைக்கின்ற பொழுது தம்முடைய உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்று சொல்லி மனிதர்களை படைக்கின்றார். இந்த இடத்துல அந்த மூவர் இறைவனுடைய செயல்பாடு, தந்தையும் மகனும், மானிட உருவிலே உருவெடுத்த அந்த மகனும்
தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவரும் சிறப்பாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். ஒருவேளை இது மறைமுகமான ஒரு சித்தரிப்பு, ஆனால் இந்த திருமுழுக்கின் பொழுது முழுமையாக அது வெளிப்படுகின்றது. இது இன்னும் அதிகமாக வெளிப்பட்ட ஒரு இடம் எங்க அப்படின்னா இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின் இந்த மூவர் இறைவனை அதிகமாக இயேசுவே வலியுறுத்துகின்றார். எனவேதான் அவர் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுதே சொல்லுகின்றார், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். அவர் சொல்லியிருக்கலாம், யாவே இறைவனின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், அல்லது எலோகிம் கடவுளுடைய பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் சொல்லியிருக்கலாம். இல்லை, இயேசு இந்த இடத்துல அந்த மூவர் இறைவனை, அந்த விசுவாசத்தினுடைய புரட்சி சிந்தனையை ஆழமாக வெளிப்படுத்துகின்றார். அதனாலதான் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது இவர்கள் இனி இந்த மூவர் இறைவனுடைய வழிநடத்துதலுக்கும் ஆளுமைக்கும் உட்பட்டவர்கள் என்பதை அந்த திருமுழுக்கு சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றது. எனவே இன்றைக்கு மூவர் இறைவனுடைய பெருவிழா விசுவாசத்தில் மாத்திரம் புரட்சி அல்ல, நம்முடைய அடிப்படை வாழ்வியல் நெறிமுறையில ஒரு புரட்சியை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். என்ன ஒரு மாற்றம்? என வழக்கமா இந்த மூவர் இறைவனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அது வெறும் விசுவாச சிந்தனையோடு சென்று விடுவதுண்டு. விசுவாச சிந்தனை என்ன? கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராக இருக்கின்றார். 3 பேரும் இணைந்து ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள். தந்தை கடவுள், மகன் கடவுள், ஆவியானவரும் கடவுள். ஆனால் 3 பேரும் இணைந்து ஒரே கடவுள். இது புரியாத புதிர் ஒரு பக்கம். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே இந்த மூவர் இறைவனுடைய சிந்தனை அல்லது அந்த விசுவாச மறையுண்மை வெறும் எண்ணத்திற்கும் சிந்தனைக்கு மாத்திரமே விருந்து போடுவதாக இருந்தது. ஆனால் மூவர் இறைவனுடைய விசுவாச மறையுண்மை வெற்று எண்ணத்திற்குள் உயிரோட்டமற்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக இருப்பதல்ல, மாறாக மூவர் இறைவனுடைய சிந்தனை ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒரு தாக்குதலுக்கும் பாதிப்புக்கும் உள்ளாக்குகின்றது. எப்படி? கடவுள் ஐக்கியப்பட்டிருக்கின்றார். இந்த ஒரு செய்தியே இந்த மனித குலத்திற்கு மிக பெரும் நற்செய்தியாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்து வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல, ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக ஒன்றித்து வாழ அழைக்கப்பட்டவன். அதான் இந்த இன்றைக்கு மூவர் இறைவனுடைய விசுவாச மறையுண்மை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. பல நேரங்களிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் நெறிமுறை எப்படி போயிடுச்சு அப்படின்னா, எனக்கு இருக்கிறது எனக்கு போதும், எங்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் எனக்கு போதும், யாரை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை, அல்லது நான் எனது குடும்பத்தோடு இருந்துச்சுன்னா போதும், அதோடு என்னுடைய வாழ்க்கை நிம்மதியா போயிடும். இல்லை, ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றான், ஒரு குடும்பம் ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றது. ஒரு சமூகம் பரந்துபட்ட பல மொழி பேசுகின்ற அல்லது பல இனங்களை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை வெளிப்படுத்துகின்றது. இந்த இடத்துல மூவர் இறைவன் மிக அழகாக தன்னுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை வலியுறுத்துகின்றார். தந்தை மகனை அன்பு செய்கின்றார், தந்தையும் மகனும் இணைந்து தூய ஆவியார், தூய ஆவியானவர் உறவின் பாலமாக அமைகின்றார். எனவே இவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு ஐக்கியம் இந்த மனித சமுதாயத்திற்குள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒரு தனி மனிதன் மாத்திரம் வாழ்வது முறையாகாது. ஒருவேளை இன்றைக்கு கொரோனா தொற்று யுகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். அது ஒருவேளை அது நம்முடைய இன்றைய தற்காலிக சூழல். ஒவ்வொரு மனிதனும் தனித்து இன்னொரு மனிதனிடமிருந்து வேறுபட்டு இருக்க வேண்டும் அல்லது சமூக விலகல் என்று சொல்லி அது இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு அவசியமாக இருக்கின்றது. ஆனால் அதுவல்ல மனிதன். மனிதன் அப்படிங்கிறவன் ஒட்டி உறவாட அல்லது ஒரு சமூகமாக ஒருங்கிணைந்து வாழ அழைக்கப்பட்டவன். அதான் மூவர் இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. இன்னைக்கு ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு சமூகத்திலும் சரி, நம்முடைய ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது முக்கியம். சொத்திற்கும் சுகத்திற்கும் பணத்திற்கும் காசிற்கும் விலை போய் கொண்டிருக்கின்ற உறவுகளை மாற்றி அமைத்து உண்மையான அன்பிற்காக இந்த மூவர் இறைவனுடைய விசுவாச மறையுண்மை பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வாழுகின்ற நாம் ஐக்கியத்தோடு, உறவோடு, யதார்த்தமான பண்புகளோடும் குணநலன்களோடும் வாழ வேண்டும்.
அதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய நாகரீகம் வளர 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 நாம் என்ன ஆயிட்டிருக்கிறோம்னா, நாம் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தனிமைப்படுத்தப்பட்டு உறவுகளால் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மையே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். உறவுகள் ஒட்டி உறவாட, இணைந்து பயணிக்க படைக்கப்பட்டவர். அதனாலதான் மனித சமுதாயம் அப்படிங்கிறது ஏதோ தனித்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல, ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுல உரசல்கள் இருக்கும், பிரிவுகள் இருக்கும், பிளவுகள் இருக்கும், சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே இருக்கும். சண்டை சச்சரவு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பிரித்து தனித்தனியாக இனி அவரவர் போக்கில் போகணும் அப்படிங்கிறதல்ல, மாறாக இணைந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். எது நம்மை வேறுபடுத்துகின்றதோ அதை மாறுபடுத்தவும், எது நம்மை ஐக்கியப்படுத்துகின்றதோ அதை ஒருங்கிணைக்கவும் கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு வேறுபடுத்துகின்றவற்றை நாம் முன்னுக்கு தூக்கி வைத்திருக்கின்றோம். இல்லை, அதை மாறுபடுத்தி வேற இடத்துல வைப்போம். இன்றைக்கு ஒருங்கிணைக்கின்றவற்றை நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். இல்லை, மீண்டுமாக ஐக்கியப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை நெறிமுறை மூவர் இறைவனுடைய அந்த ஐக்கியத்தோடு இணைந்து செல்ல இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு நம்மை உறவுகளில் பிணைத்த நமது மூவரும் கடவுளிலும் நமது மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பால் இணைத்திட அழைக்கும் மூவொரு இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் உமது ஒன்றிப்பிலும் அன்பிலும் உம்மை உயிர் துணர்ந்தவர்களாய் அன்பிலும் ஒற்றுமையிலும் நிறைவாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவன், எங்கள் குடும்பங்களின் உறவுகளையே மிக அதிகமாக பழுத்தடைந்திருப்பது பெற்றோர் மீதும், அதுவும் வயதான பெற்றோர் மீதும் நாம் கொண்டுள்ள உறவு. இந்த உறவை மீண்டும் அலசி பார்க்க
பழுதடைந்துள்ள அந்த உறவை மீண்டும் சரி செய்ய உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை மூவொரு இறைவன் எமக்கு செலுத்தி தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் இணைத்திட அழைக்கும் மூவொரு இறைவா, தொற்று நோயின் தாக்கத்தினால் சிதைந்து போன குடும்பங்கள் மீண்டும் இழந்து போன உறவுகளில் பலப்படுத்தும், அன்பில் மேம்படுத்தவும், இவ்வேளையில் தங்கள் தேர்வுகளை சந்திக்க உள்ள இளையோரை வரவிருக்கும் சவால்களை எளிதாய் வெற்றி நல்ல உறுதியான உள்ளங்களையும் ஞானத்தையும் புத்தியையும் அன்பையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவன், இக்காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் தங்கியிருக்கும் நாடுகளில் எதிர்கொள்ளும் துயரங்களிலிருந்து சந்திக்கும் இன்னல்களிலிருந்தும் மீண்டும் மனிதநேயமிக்க புதிய வாழ்வு வாழ தேவையான நலமும் வளமும் சுயநலமற்ற அன்பையும் சேவைகளையும் தரக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் எங்களுக்கு வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லங்களில் முழங்கால் படியிட்டு மௌனமாக கடவுள் நம்மை உறவோடு அன்பு செய்வதை நினைத்து நன்றி கூறுவோம். அதே வேளையிலே நாம் உறவுகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமா? உறவுகளோடு பின்னி பிழைந்து வாழ்கிறோமா? உறவுகளை உறவுகளுக்காக மட்டுமே ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமா? அல்லது பணம் இருப்பவர் மட்டும் எனது உறவு என்று மார்பு தட்டி சொல்லிக் கொள்கிறோமா? ஏழைகளையும் ஒதுக்கப்பட்டோராய் நினைத்து பணம் இல்லாத உறவுகளை ஒதுக்கி வாழ்கிறோமா? அந்த நிலையில் நாம் இருந்தால் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த மூவரும் கடவுள் நம்மில் இறங்கி நம்மை வலுப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். மூவரும் கடவுளே இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றினால் அடைய இயலாததை உம் திருமகன் வழியாகவும் தந்தையாகியவும் வழியாகவும் தூய் ஆவியாரின் வழியாகவும் நாங்கள் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவாவும் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன. அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது இயலாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவன் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணிவான காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். அதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடு தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதா உமது மாட்சியை பற்றி நாங்கள் நம்புவதை உம் மகனை குறித்து தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடு இன்றி நாங்கள் நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறையியல்பில் ஒருமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்கள் முதன்மை வானதூதர்களோடு உமது தூய ஆவியாரோடு நாங்கள் இகழ்ந்தும் புகழ்ந்து உம்மை முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திரு உடலாகவும் மீட்பளிக்கும் திரு கிண்ணமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தல் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் தேர்ச்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றம் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அழைக்கும் ஒவ்வொரும் கடவுள் நமக்கு அளித்த சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒவ்வொரும் கடவுள் அன்போடு அளித்த சமாதானத்தை ஒரு மற்றவரோடு உறவோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவோடு அளித்த சமாதானம், இந்த சமாதானத்தை கொண்டு வந்த இறைவனின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கழைக்க பெற்று நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, பொன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை
பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. என் வாழ்வின் செல்வமையா. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஊரடங்கு உத்தரவினுடைய 5ஆம் கட்டத்தை நாம் இன்றைய தினத்தோடு நிறைவு செய்து 8ஆம் தேதி அடுத்த கட்டத்திற்கு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்ல இந்த 8ஆம் தேதி என்று தொடங்கி நம்முடைய வழிபாட்டு தலங்கள் சுத்தப்படுத்தப்படவும் 9ஆம் தேதி முதல் இயங்கவும் அரசு நமக்கு அனுமதி அளித்திருக்கின்றது. ஆனால் அது குறிப்பிட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளோடு எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் எப்படி வழிபாடுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சிறப்பாக சொல்லி இருக்கின்றது. எனவே நம்முடைய சுல்தான்பேட்டை மறை மாவட்டத்திலே இதை குறித்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அன்பு உள்ளங்களே, நிச்சயமாக அனைவருக்கும் ஆசை இருக்கும். உடனடியாக நாம் திருப்பலிக்கு சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்று, நற்கருணை வாங்க வேண்டும் என்று, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நிச்சயம் எல்லாருக்குமே ஆர்வமும் அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இந்த சூழலிலே நம்முடைய மறைமாவட்ட நிர்வாக குழு இதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுக்க இருக்கின்றது. எனவே அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வழிகாட்டு முறைகளையும் நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அது எத்தனை நபர்கள் ஒரு திருப்பலியில் கலந்து கொள்ளலாம், எந்த விதத்தில் ஆலயத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும், எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும், ஒருவேளை அது முகக்கவசம், சானிடைசர் இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதை குறித்து. எனவே இந்த வழிகாட்டுதல் முறைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அதற்கு ஏற்ப அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். ஏனென்றால் இது ஏதோ கட்டுப்படுத்தவோ அல்லது தடை விதிக்கவோ அல்ல, மாறாக இந்த தொற்று நோய் மேலும் பரவாமல் இருக்க, அதே சமயத்தில் நாம் ஒத்துழைப்போடு இயங்கினால், ஒன்றுபட்டு நாம் இந்த காரியத்தில் செயல்பட்டால் நிச்சயமாக எல்லாரும்
வழிபாடுகளிலே பங்கெடுக்கவும் முடியும். அதே சமயத்தில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழியாக தொற்று நோய் பரவாமல் தடுக்கவும் முடியும். எனவே அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை, எண்ணிக்கைகளை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப இந்த வழிபாடுகளிலே மறைமாவட்டம் கொடுக்கின்ற அந்த நெறிமுறைகளுக்கு ஏற்ப சரியாக முறையாக கடைபிடித்து பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரும் கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பவனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபம். குணமளிக்கும் இறைவா, குணமளிக்கும் இறைவா, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று உரைத்தீரே. இன்று உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே இப்பேரிடரில் இருந்து இவ்வுலகை காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோரை குணப்படுத்தும் ஆண்டவரான இயேசுவின் வழியாக இந்நோய்
இந்நோயிலிருந்து இந்நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இந்நோயினால் இந்நோயினால் இன்னும் பல்வேறு வகைகளிலே இன்னும் பல்வேறு வகைகளிலே பாதிப்பிற்கு உள்ளான ஒவ்வொருவரையும் பாதிப்புக்கு உள்ளான ஒவ்வொருவரையும் உமது பரிவிரக்கத்தால் உமது பரிவிரக்கத்தால் காப்பாற்றியருளும். காப்பாற்றி அருளும். இப்பேரிடரின் காலகட்டத்திலே எப்பேரிடரின் காலகட்டத்திலே தன்னலம் பாராது தன்னலம் பாராது உதவிடும் நல்ல உள்ளங்களை உதவிடும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். அல்லலுறும் மக்களுக்கு அல்லலுறு மக்களுக்கு அன்பு பணியாற்றிடும் ஆற்றலை அன்பு பணியாற்றிடும் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். தந்தருளும். இந்நோயினால் இந்நோயினால் இறந்த ஒவ்வொருவருக்கும் இறந்த ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா பேரின்ப வாழ்வை முடிவில்லா பேரின்ப வாழ்வை அளித்தருளும். அளித்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை உமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள உமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் மனம் மாற்றத்தை விதைத்து மனமாற்றத்தை விதைத்து ஆசிர்வதித்திட வேண்டுமென்று ஆசீர்வதித்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நிம்ம